السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله. அல்லாஹ் தாலாவுடைய கருணை நம்மை முஸ்லிமாகவும் மூமினாகவும் படைத்து மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள்புரிந்திருக்கிறான். அப்படியாகப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அடிவிரலாமல் அப்படி எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஒது செய்தார்கள் என்பதை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சிலதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒது செய்து காட்டினார்கள். அதாவது ஒவ்வொரு உறுப்பை கையை கழுவும் பொழுது அதற்கென்று கடமையாக்கப்பட்ட அளவை விட அதிகமாக அவர்கள் கழுவி காட்டினார்கள். கால்களை கழுவும் பொழுது அந்த கரணை காலுக்கு மேல் வரை அவர்கள் கழுவி காட்டினார்கள். இவ்வாறாக அவர்கள் ஒது செய்து முடித்துட்டு விட்டு இவ்வாறு தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்ததாக நான் பார்த்தேன் என்பதாக அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அன்பானவர்களே, முஃமின்களுடைய அடையாளம் இன்றைய உம்மத்தே முஹம்மதியாவில் மஹ்ஷர் மைதானத்தில் யார் யார் எவ்வளவு தூரம் ஒது செய்கிறார்களோ அவ்வளவு தூரம் ஒளிமயமான பிரகாசமாக இருப்பார்கள். கரண்டை மொழி வரை ஒது செய்தவர்கள் அது வரைக்கும் பிரகாசமாக இருக்கும். அதற்கு மேல் எவ்வளவு தூரம் அவர்கள் ஒது செய்கிறார்களோ அதுவரை அவர்களுக்கு பிரகாசமாக இருக்கும் என்பதாகவும் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. அது மட்டுமின்றி யார் ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று அழகான முறையில் ஒது செய்துவிட்டு 2 ரக்காயத்தை தொழுகிறாரோ அவருடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான் என்பதாகவும் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து காட்டுகிறார்கள். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒது செய்தார்கள் என்பதை பார்த்தோம். இதை ஒவ்வொரு முஸ்லிமும் குறைந்தது ஒவ்வொரு நாளும் 5 முறையாவது நாம் ஒது செய்வோம். அதைவிட இன்னும் அதிகமாக எத்தனையோ முஃமின்கள் ஒது செய்கிறார்கள். சிலர் தாயிமுல் ஒதுவிலேயே இருக்கிறார்கள். அப்ப இதை செய்யும் பொழுது எவ்வளவோ சுன்னத்துகளை நாம் செய்தவர்களாக ஆகி விடுகிறோம். அதை பரிபூர்ணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை அறிந்து விளங்கி நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.